வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஆர். அதுக்கப்புறம் கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங்ஸ் பார்க்க போகிறோம். முதல்ல நமக்கு டிஆரோட 1 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்துடலாம். 25ஆந்தேதி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 28966 ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டில் 9, 6 2 நம்பர் கொடுத்துருந்தோம். ரெண்டுமே பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டில் 9 டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கு, பி போர்டில் 6 டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கு, சி போர்டில் டேரெக்டாக 6 பாஸ் ஆகிருக்கு, ஏபி 9, 6 பாஸ் ஆகிருக்கு, ஏசிலையுமே 9, 6 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்டில் நம்ம 936 கொடுத்துருந்தோம், 926 கொடுத்துருந்தோம். ரெண்டுலேயுமே நமக்கு 6 பாஸ் ஆகிருக்கு. ஸோ 66 நான் எதிர்பார்க்கல, பட் 66 நான் ட்ரை பண்ணியிருந்தேன் அப்படின்னா நமக்கு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கலாம். இப்போ 66 எதிர்பார்க்கல சத்தியமாக. 96 எதிர்பார்த்தேன், பட் அது அப்படியே வந்துருச்சு. சந்தோஷம். யாரெல்லாம் போட்டிங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 26ஆந்தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். டிஆரோட 1 மணிக்கான கெஸ்ஸிங்கு. ஆல் போர்டில் நமக்கு 2, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 5, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. பி போர்டில் 9, அதுக்கப்புறம் 5, சி போர்டில் 9, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ 5, 9, 3 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா 5335, 2992 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 532925 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கான டிஆரோட 1 மணிக்கான கெஸ்ஸிங்க. அடுத்தது கேரளாவோட 3 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். 25ஆந்தேதி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 619287 ரிசல்ட்டாக வந்துச்சு. நமது டோட்டலாக ஃப்ளாப் ஆகிருக்கு. நம்ம மெத்தடில் பார்த்திங்கன்னா கேரளா செட் ஆகலை. ஸோ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து தான் ட்ரை பண்ணும் போல். 26ஆந்தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தரலாம். ஆல் போர்டில் நமக்கு 9, அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 3, அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. பி போர்டில் 5, அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. சி போர்டில் 5, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக நமக்கு 305 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 6996 3003 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்டு பாக்ஸில் 305 962 கிடச்சிருக்கு. டிஆரோட 6 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். 25ஆந்தேதி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 04922. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டில் டேரெக்டாக 9 பாஸ் ஆகிருக்கு. ஸோ 7 கொடுத்துருந்தேன், பட் ஆனால் நமக்கு பாருங்கள் 7 கொடுக்கல போல். ஓகே, 9 பாஸ் ஆகிருக்கு. 26ஆந்தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தரலாம். ஆல் போர்டில் நமக்கு 4, அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 5, அதுக்கப்புறம் 8, பி போர்டில் 5, அதுக்கப்புறம் 2, சி போர்டில் 2, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. மொத்தமாக நமக்கு 528 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா 5885 4774 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 472857 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் டிஆரோட 8 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தரலாம். இதில் பார்த்தீங்கன்னா 25ஆந்தேதி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 15766 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பி போர்டில் டேரெக்டாக 6 பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி போர்டில் நமக்கு டேரெக்டாக சி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ 766 ரிசல்ட்டு. பாருங்கள் 25ஆந்தேதி கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். 66 கொடுத்துருக்கோம், பட் இருந்தாலும் நம்ம ஏலையும் பிலையும் 6 கொடுத்துருந்தா சியில் கொடுக்கல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருங்க, அதுக்கு பதிலாக நமக்கு 7 வந்திருக்கு. ஸோ 2ஓட பவர் நம்பர் தான் நமக்கு கிடச்சிருக்கு. வந்திருந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு ஃபுல் வின்னிங் அடிச்சிருக்கலாம். சரி, ஓகே. 26ஆந்தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் 6, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 9, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. பி போர்டில் 0, அதுக்கப்புறம் 9, சி போர்டில் 0, அதுக்கப்புறம் 8.
மொத்தமாக நமக்கு 980 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 68860990 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 689098 கிடச்சிருக்கு. ஸோ இதான் இன்றைக்கான கேஸிங்க. ஸோ இன்றைக்கி வந்து 1 மணி ஷோ நல்லா வந்திருக்கு. பட் 3 மணி ஷோ சுத்தமாக ஃப்ளாப் ஆகிருக்கு. மற்றபடி மீதி 2 ஷோ சுமாராக பாஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு எப்படின்றத நாளைக்கு பார்ப்போம்.